ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆப்பேப்பி. இன்றைக்கி நம்மளோட ஆப்பேப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மருக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற பெல் ஐக்கானிக்கை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு சின்ன செவ்வாழை எடுத்திருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாழை தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பொட்டேட்டோவை நம்ம எந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பனானாவை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கை நான் ஒரு ஆளுக்கு தான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பழம் எடுத்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பழம் எடுத்தால் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சாத்துக்குடி ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதோட சீடோடு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காயோட நிறைய பேருக்கு வெள்ளரிக்காய் தெரியும். ஏன்னா இந்த சம்மருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கோம். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ்ஃபா. ஸோ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 பேருக்கு அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு தான் ரெடி பண்ணுறதுனால இப்போ நம்ம அந்த டைமே செய்கிறோம். மிக்ஸியில் அரைச்சா கூட ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீடோட மிக்ஸியில் அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம ஃபேஸில் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மிக்சியில் போட்டால் கூட இந்த கன்சிஸ்டன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு ஏற்ற பேக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முன்னுக்கவே நீங்கள் இந்த பேக்கை ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு போயிடுங்க. ஸோ வந்தக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டக்கப்புறம் இந்த பேக் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடனே டர்னெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸ் ஆக்டர்ஸை விட அழகாயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னை இதை மாற்றிடும். ஸோ இந்த சம்மருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்டர்ஸ் இதுதான் போடுறாங்க. ஸோ நீங்களும் இந்த பேக்கை ரெடி பண்ணி போட்டு உங்கள் ஃபேஸை அழகுபடுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அது கூட இருக்கிற பெல் ஐக்கானிக்கை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.